குட் மார்னிங் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரோல்ஸ் தீரத்தை எப்படி யூஸ்லைஸ் பண்ணலாம். நமக்கு தெரியும் ஜாமெட்ரிக்கலாக அதோட மீனிங் என்னங்கிறது தெரியும். இஃப் த டேஞ்சன்ட் இஸ் மூவிங் அலாங் த கர்வ் ஸ்டார்டிங் x ஈக்குவல் டு a டுவர்ட்ஸ் x ஈக்குவல் டு b, then their exit as c belongs to a comma b at which the tangent is parallel to x axis. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அழகாக நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். நம்முடைய ஃபங்க்ஷன் இங்கே தான் இன்புட்டாக கொடுக்கணும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான இங்கே கீபோர்டு வந்துடும். அடுத்து இன்டர்வல் a, b, இது a அண்ட் இது b. இங்கே பார்த்தீங்கன்னா f of a ஈக்குவல் டு அண்ட் f of b ஈக்குவல் டு அந்த வேல்யூ என்னங்கிறத நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா f dash of c ஈக்குவல் டு நமக்கு இங்கே 0 கிடைக்கணும். ஸோ இங்கே இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைடரை மூவ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சி வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ங்கிறத நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணலாம். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேட்டிவ் கிராஃப் கொடுத்துருக்கோம். அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எங்கே 0 ஆகுதுங்கிறதுக்கான எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளாட் ஆகக்கூடிய பாயிண்ட்டையும் நம்ம காமிச்சிருக்கோம். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆர் மூவ் த ஸ்லைடர் சி, அப்சர்வ் த டேஞ்சன்ட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அட் சி. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த சியை வந்து மூவ் பண்ணி பார்க்குறது மட்டும்தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x எப்படி கொடுக்கலாம் இன்புட்டில். இது பாருங்கள், எக்ஸு ப்ளஸ்ஸு அடுத்தது 1 டிவிஷன் எக்ஸு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுங்க. அதோட கிராஃப் வந்துருச்சு. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி வந்துடும். இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1/2, பி வந்து பார்த்தீங்கன்னா 2. என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கான கிராஃப் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். அண்டு இதோடைய டெரிவேட்டிவ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த டெரிவேட்டிவ் கிராஃப் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ணால் அந்த எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ங்கிறத நம்ம யூஸ்லைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக. இப்போது இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2.5, எஃப் ஆஃப் பியும் வந்து என்னவாக இருக்குன்னா 2.5. அதாவது எண்டு பாயிண்ட்ஸில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சிங்கிற ஸ்லைடரை தொட்டு நம்ம நகர்த்தி பார்க்கணும். நகர்த்தி பார்க்கும்போது எந்த சி வேல்யூக்கு 0 வருது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ சியை நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். ட்ராகன் மூவ் பண்ணிக்கிட்டே போகிறேன். எஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கலாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ணி அடுத்தது செகண்டாக கூடிய ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். அப்புறம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க, 1 மைனஸ் எக்ஸு வெளியில் வந்துட்டு இந்த பவர் 2 போடுங்க. ஸோ அதோட கிராஃப் பார்க்குறோம். அண்ட் இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 அண்டு 1. ஸோ இது எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எண்டு பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ரோல்ஸ் தியரம் அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா மவுஸில் என்ன ஆகும்னா அப்படி மேக்ஸிமைஸ் ஆகும். பாருங்கள், இது வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப். இந்த இன்டர்வலில் இங்கே சி வந்து பார்த்தீங்கன்னா அதான் டேஞ்சன்ட். இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி வரைக்கும் அப்படியே ஜியாமெட்ரிக்கலாக என்ன ஆகும்னா மூவ் ஆகும். எந்த பாயிண்ட்டில் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 எப்போன்னா சியோட வேல்யூ 0.5 இருக்கும்போது. நீங்கள் வேணால் டெரிவேட்டிவ் கிராஃப் வேணாலும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஆக்ஸில் இங்கே வந்து இந்த டெரிவேட்டிவ் கிராஃப் இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதுதான் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.5. log of x squared plus 6/5x. இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 2,3. ஸோ அதை எப்படி இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ கீபோர்டில் போயிட்டு எல்என் மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரேஷனலாக போடணும். அப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 வெளியில் வந்துட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு நடுவில் டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். டிவிஷன் வந்துடும் 5x. ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 to 3. அப்போ 3 கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கங்க. கிராஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அது பக்கத்தில் போயிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதோடைய கிராஃப் இங்கே இருக்குது. லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6/5xோட கிராஃப் இதுதான். அதோட எண்டு பாயிண்ட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி வரைக்கும் இந்த டேஞ்சன்ட் நம்ம மூவ் பண்ணி பார்க்கணும். எந்த பாயிண்டில் இந்த டேஞ்சன்ட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
எஸ். ஆல்மோஸ்ட் 2.46 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்குது. நம்முடைய புக் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா C = √6ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து டெசிமலில் கிடைச்சிருக்கு. x² - x. இன்டர்வல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 and 1. என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள், எண்டு பாயிண்ட்ஸில் f(a) = f(b) இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்முடைய கிராஃப் பார்க்கலாம். சப்போஸ் இந்த கிராஃப் அன்அலைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டைல் பாரை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வீக் வந்துடும். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இந்த இன்டர்வல் இதுதான். அது மேலே இருக்கக்கூடிய சிங்கிற பாயிண்ட் இதுதான். சம்டைம்ஸ் நீங்கள் பிஏ தொட்டு நகர்த்துறதுக்கும் சான்ஸ் இருக்கும், பட் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த டேஞ்சன்ட் லைன் வந்து parallel to x axis-ஆக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது நம்ம என்ன பண்ணி பார்க்குறோன்னா இந்த சிங்கிற ஸ்லைடரை தொட்டு நம்ம நகர்த்தி பார்க்குறோம். நகர்த்திட்டே வரோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 0.5ல் என்ன ஆயிடுதுன்னா 0 ஆயிடுது. மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு டெரிவேட்டிவ் கிராஃப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா f(c) = 0 இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² - 2x/x + 2. அப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு x² - 2x, வெளியில் வந்துட்டு டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள், அண்டு x + 2. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 to 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள், f(-1 = 3, f(6 = 3), அதாவது f(a) = f(b)ன்னு இருக்குது. இந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் நமக்கு கிடச்சிருச்சு.